أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மகத்துவமிக்க இறைவனுடைய உதவியை கொண்டு நம்முடைய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஃபிக்ஹினுடைய பாடத்திட்டத்தில் நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையாக ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஃபிக்ஹினுடைய பாடத்திட்டம். இதெல்லாம் வரக்கூடிய தலைப்புகள் அத்தனையுமே அடிப்படையான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலானது. ஃபிக்ஹ் என்று சொல்லப்பட்ட மிகுந்த விவரிக்கப்பட வேண்டிய பாடத்திட்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும். இருந்தாலும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ற அடிப்படையில் இதை நாம் சொல்லி தர கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இதனுடைய பாடத்திட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடியது அதான் என்று சொல்லப்படக்கூடிய பாங்கு சொல்வது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இகாமத், தொழுகைக்கு நிலை நிற்கக்கூடிய அந்த தருணங்கள்ல சொல்ல வேண்டிய அந்த இகாமத் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். இதில் எப்போதுமே நம்ம தொடர்ச்சியா கேட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாலும் இஸ்லாத்துல முறைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டத்துல நாம பயிற்றுவிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதான் அப்படின்னு சொன்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாங்கு சொல்லக்கூடிய சப்தத்தை பாங்கு கூறப்படும் சத்தத்தை கேட்கக்கூடிய ஜின்கள், மனிதர்கள் அல்லது உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் மறுமை நாளில் சாட்சி சொல்லும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم فإنه لا يسمع مدى صوت المؤذن جن ولا إنس ولا شيء إلا شهد له يوم القيامة. ரவாஹுல் புகாரி. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ். அதான் கூறப்படும் கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஜின்கள், மனிதர்கள் மற்ற அனைத்துமே மறுமை நாளில் சாட்சி சொல்லும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதாக அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அப்போ பாங்கு சொல்றது அது ஒரு பெரிய ஷர்த்தான விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் கூட யதார்த்தத்துல பாங்கு சொல்றது அப்படிங்கிறது நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு கூட்டு தொழுகைக்கான அழைப்பு, அது மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பாங்கு சொல்றது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு முறைப்படியான ஒரு வழிகாட்டுதல் முறையை கற்றுத்தந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில பாங்குனா என்ன, அதுல என்னென்ன சொல்லப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, பாங்கு சொல்லக்கூடிய முறையை பொறுத்தளவுல அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த அழைப்பை தான் நம்ம சொல்றோம். இந்த அழைப்புக்கு உண்டான முறைப்படியான அர்த்தங்கள் அது நமக்கு நல்லாவே தெரியும். அல்லாஹு அக்பர் எந்த இடத்துல இருந்தாலுமே, எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலுமே அதான் இப்படிதான் கூப்பிட முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி. அந்த அடிப்படையில அல்லாஹு அக்பர் அப்படின்னா அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன்கிறத நம்ம சொல்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா அல்லாஹுவை நான் என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இறைவன் இல்லை என்பதை நான் சாட்சி கூறுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய தூதுவர் என்பதை நான் சாட்சி கூறுகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஹய்யா அலஸ் ஸலாஹ் அப்படின்னா தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ விரைஞ்சு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கண்ணியமா கூப்பிடுறது. ஹய்யா அலஸ் ஸலாஹ் அப்படின்னு சொல்றது விரைந்து வாருங்கள் அப்படின்னு. ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த
இதுல அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த பாங்கனுடைய தன்மை முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஃபஜ்ர் தொழுகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹையால சலா ஹையால் ஃபலாஹ் என்று சொல்லி முடித்த ஹையால் ஃபலாஹ் அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு அதுல வந்து காமத் சொல்லக்கூடிய அதுல வந்து நம்ம அந்த ரெண்டு இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்க்க வேண்டியது என்னன்னா தொழுகை என்பது தூக்கத்தை விட மேலானது அப்படிங்கிறது. அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படின்னு சொல்லணும். தொழுகை என்பது தூக்கத்தை விட மேலானது அப்படின்னு 2 தடவை சொல்லணும். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை நாம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு. அது நிறைய அர்த்தங்கள் கொண்ட விஷயம்தான். அப்போ அதான்னா என்ன? அப்போ பாங்கு சொல்லும் போது நாம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது. முதல்ல காது கொடுத்து கேட்கணும். இடையூறான பேச்சுக்களை நிறுத்தணும். தேவையற்ற வாத பிரதிவாதங்கள் நிப்பாட்டணும். அந்த நேரங்கள்ல வீணான செயல்பாடுகள் செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு அந்த அதான் சொல்றத வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும். கேட்டுட்டு பதில் சொல்லணும் அந்த அதானுக்கு. ஒவ்வொரு முஅத்தின் வந்து அதாவது பாங்கு சொல்லக்கூடியவர் எதை சொல்கிறாரோ அதை நாம திருப்பி சொல்லணும். அதே நேரத்துல ஹையா அல சலா ஹையா அல் ஃபலாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய இடத்துல நம்ம ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியிருக்கும். அவர் ஹையா அல சலா சொன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நன்மை செய்வதற்கு உண்டான சக்தியோ நன்மையோ தீமையோ அது அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாம நடக்கிறது இல்ல அப்படிங்கிறத நாம சொல்லணும். லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையிலான பாங்கு சொல்றதனுடைய ஒரு கான்செப்ட் இது. அதே நேரத்துல வந்து பாங்கு சொல்லி முடிச்ச உடனே அதாவது அதான் சொல்லி முடிச்ச உடனே வந்து நம்ம ஓத வேண்டியது அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வசீலத்தல் ஃபதீலா வபஅஸஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த ஹதீஸ் தான் இது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா அப்படின்னா இறைவா நீயே பரிபூரணமான இந்த அழைப்புக்கு சொந்தக்காரன். அஸ்ஸலாத்தில் காயிமா நீயே நிரந்தரமாக தொழுவதற்கு உண்டான தொழுவதற்கு நீ நிலையான தொழுகைக்கு நீனே தகுதியானவன் அப்படிங்கிறது. ஆத்தி முஹம்மதினில் வசீலத்தல் ஃபதீலா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்று செய்யக்கூடிய மகத்துவமான பதவியை கொடு. அல் ஃபதீலா சிறப்பான ஒரு வசீலத்துல் ஃபதீலா சிறப்பு மிக்க அந்த இடத்தை கொடு. வபஅஸுஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா எனவே அவருக்குண்டான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருக்குண்டான அந்தஸ்துக்குரிய இடத்தில் நீ வைப்பாயாக அப்படிங்கிறது தான் அதனுடைய வாக்குறுதி கொடுத்த அந்தஸ்து உள்ள அந்த இடத்துல வைங்க அப்படி வைப்பாயாக அப்படிங்கிறது தான் அந்த துவாவினுடைய அர்த்தம். கண்டிப்பா நம்ம வந்து துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸலவாத் சொல்றது அப்படிங்கிறது அதுல இருக்கு. ஓகே. அப்ப இந்த ஹதீஸ் இது சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் கால ஹீன யஸ்மஉ நிதா அல்லாஹு ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா யார் இந்த வாங்க தொழுகையினுடைய அழைப்பை கேட்கிறார்களோ பாங்கை கேட்கிறார்களோ அந்த அழைப்பை கேட்கிறார்களோ அவர் இந்த துவா ஓதட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாசு மக்காம மஹமது வத்தா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு மறுமை நாள்ல என்னுடைய பரிந்துரை அவசியமாயிருச்சுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் அதுல ஒரு புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நமக்கு படிச்சு கொடுக்கிறது. அந்த நாள்ல கடைசியில வந்து இந்த மாதிரியான ஒரு தொழுகையை நாம தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய தருணத்துல பாங்குக்கு பதிலும் அதற்குண்டான முறையான அந்த துவாவை நாம ஓதணும் அப்படின்னு சொன்னா அந்த துவாவை ஓதி முடித்ததற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி ஷஃபாத் சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவசியமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு இடத்துல பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الدعاء لا يرد بين الاذان والاقامه துஆ எந்த துஆ ஒரு துஆ இருக்கிறது லா யுரத்து பைனல் அதான் வல் இகாமா இக்காமத்திற்கும் பாங்கு சொல்வதற்கும் மத்தியிலான துஆ நிராகரிக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நம்முடைய அவசியமான தொழுகையினுடைய அந்த தருணங்கள்ல வேகமா ஒளி செஞ்சுட்டு
பாங்குக்கும் தொழுகை இக்காமத்துக்கும் மத்தியிலான அந்த தருணங்கள்ல அல்லாஹ்கிட்ட நம்மளுடைய தேவைகளை முன்னிறுத்தி தொழுகிறது, துஆ செய்றது, திக்ர் செய்றது, துஆக்கள் வந்து நிராகரிக்கப்படுறதே இல்லை அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கிறோம். நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூதாவூதுல, திர்மிதில சொல்லப்பட்டது ஹதீஸ் அப்படிங்கிறது இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா இக்காமத் எப்படி சொல்றது? இக்காமத் அப்படின்னு சொல்லி சொன்னா தொழுகைக்காக வேண்டி நிலைந்து இருக்குதல். நிற்கக்கூடிய நேரத்துல அந்த பரலான தொழுகை நிற்கக்கூடிய நேரத்துல நாம வந்து சொல்றது. தொழுகைக்காக வேண்டி நிலை நிற்கக்கூடிய நேரத்துல நாம சொல்றது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அல ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ், கத் இகாமத்தி ஸலா, கத் இகாமத்தி ஸலா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அந்த இதை வந்து நம்ம இப்படிதான் சொல்லணும். அதை ஒவ்வொரு தடவை சொன்னா போதும். முதல்ல பாங்குல 2 தடவை சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் மட்டும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 2 தடவை. அது மாதிரி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஹய்யா அல ஸலா தொழுகையின் பக்கம் வாங்க, ஹய்யா அல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது கது காமத்தி ஸலா திட்டமாக தொழுகைக்கு நாங்க நின்றுட்டோம். தொழுகை ஆரம்பமாயிருச்சு. தொழுகைக்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி நிக்கிறோம். தொழுகைக்காண்டி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையிலான நம்ம வந்து நம்மளுடைய அந்த தொழுகையினுடைய விஷயத்துல நம்ம முறையான ஒரு நடவடிக்கை கொள்ளக்கூடியவர்களா நாம இருக்கணும். இதெல்லாம் வந்து அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முறை. அடுத்து தொழுதுட்டு இருக்கும்போது சுத்ரான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சுத்ரான்னா தடுப்பு. ஏதாவது ஒரு தடுப்புக்கு மத்தியில நின்னு நம்ம தொழுவுறது. தனியாக தொழக்கூடிய நேரத்துல நம்ம வந்து தனியாக ஒரு தடுப்பு வச்சு நம்ம தொழணும். நம்ம தொழுதுட்டு இருக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து யாரும் கிராஸ் பண்ணாம நம்ம பார்க்கணும். ஒரு அடிக்கு மேல வந்து அது ஒரு முழம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது முட்டுக்கால் அளவுக்கு, கை அளவுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உண்டான ஒரு அளவுக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தொழணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த மறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜமாத்தோட தொழுதோம்னா அவ இமாமை ஃபாலோ பண்றது தான் நம்மளுடைய முறை. அவ்வளவுதான். மத்தபடி அதுல வேற ஒண்ணும் இல்ல. அது மாதிரி வந்து தொழக்கூடியவருக்கு முன்னால யாராவது வந்து கிராஸ் ஆறாங்க, நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர தடுக்கணும். கை வச்சு இப்படி போகாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறது அப்படிங்கிறது தான் கட்டாயம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம வந்து புரிஞ்சு கொள்ளணும். பேசிக்கா நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. தொழுகைக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கேட்கக்கூடியவங்க முறைப்படியா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்களுக்கும் நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடுதலான சட்டதிட்டங்களோட நம்ம அடுத்தடுத்த பாடங்கள் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் நம்மளுடைய ஹாஜத்துகளையும் நம்மளுடைய அறிவையும் இறைவனுக்கு ஏற்றமானதாகவும் பொருத்தமானதாகவும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.